வடக்கே பல மாநிலங்களில் சூழ்ச்சியையும் சூதையும் கருவியாக வைத்து அதை வென்றெடுத்த அவர்கள் தமிழ்நாட்டையும் ஆக்கிரமிக்கலாம் என்ற எண்ணத்தோடு வருகிறார்கள். ஆனால் இது திராவிட பேரியக்கத்தின் கோட்டை என்பதை நீங்கள் 23ஆம் தேதி நிலைநிறுத்த வேண்டும். எல்லா நேரங்களிலும் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை உயர்த்தி பிடித்து எம்மதமும் சம்மதம், எல்லா தரப்பினரும் ஒன்று என்று தலைவருடைய வழிகாட்டுதலுக்கேற்ப நடைபோடுகின்ற அந்த வீர மரபன் மீண்டும் உங்களை நம்பி வந்து நிற்கின்றார். அதிமுக ஆட்சியில் இருந்த 10 ஆண்டு காலத்தில் பட்ட அவலங்கள், நடைபெற்ற போராட்டங்கள் எதையுமே கண்டுகொள்ளாமல் கோரிக்கை வைத்தவர்களை எல்லாம் கண்டித்த அந்த ஆட்சிக்கு மாறாக எதையுமே கேட்காமல் இப்போது உங்களுக்காக செய்கிற தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. அறிஞர் அண்ணா சொன்னார், பொது வாழ்க்கைக்கு வருகிற யாராக இருந்தாலும் மக்களிடம் சென்று அவர்களோடு வாழ்ந்து அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு பின்னர் பொது வாழ்க்கையிலே பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார். அவருடைய அந்த வழிகாட்டுதலுக்கு ஏற்ப சற்றேறக்குரிய 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக பொது வாழ்விலே போராடி முன்னுக்கு வந்திருக்கிறவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின். பெண்களுக்கான திட்டங்களில், மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் பாதுகாப்பாக மக்கள் வாழ்வதற்கான இடமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று டெல்லியில் இருக்கிற நிதி ஆயோக் அமைப்பு சான்றிதழ் தந்திருக்கின்றது. இந்தியாவிலே எங்கும் இல்லாத கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 30 விழுக்காடு இடஒதுக்கீடு தரப்பட்டது.